ஏசி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நம்மளாலே வந்து செய்ய முடியும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் முறைப்படி பண்ணி வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து ஏசி சர்வீஸ் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது கிளீனிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து சாதாரண ஒரு நபராலே வந்து ஈஸியாக பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வாட்டி வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 4வது தடவை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து கூலிங் இந்த பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கூலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்களை கூப்பிட்டு பாருங்கள். ஏதாச்சும் கேஸ் வந்து கூலண்ட் கேஸ் அந்த மாதிரி வந்து குறைஞ்சிருக்கும். அதுதான் தவிர வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. முன்னே இருந்ததோட கூலிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வந்து தரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா பொருட்களே வந்து தேவைப்படாது. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் மற்றபடி ப்ரெஷ் இருந்தாவே போதும். இந்த ஏசியை வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏசியை காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்சங் ஏசி தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து இவ்வளோவா இருக்குது. அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தான். ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டதுனால இந்த மாதிரி கூலிங் வராமல் ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்மர் டைம்ன்றதுனால கூலிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வெளியே வந்து ஹீட்டான ஏர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உள்ளே ரொம்பவே கூலிங் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கைட்டி சரி பண்ணிடலான்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசியை வந்து நம்ம கைட்டிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை வந்து நம்ம வந்து பிடிங்கி விட்டுடலாம். அதாச்சும் மெயினை வந்து நம்ம வந்து கழட்டி விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த கரண்ட் ஷாக்கு எதுவும் வந்து உங்களுக்கு அடிக்காது. முக்கியமாக அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு தான் எல்லாமே பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஃபில்டரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழட்டி வச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி திரும்பியும் போடணும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டஸ்ட் இருக்குது. அதனால் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஹார்டான இதை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து டேமேஜ் ஆகிடும். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருக்கிறத வந்து கழட்டிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த பிளேட்ஸ் மாதிரி இருக்கிற ஃபில்டர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிடுங்கினாவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடையாது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வெளியே வந்துடும். இப்போ 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. இதில் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த ஏசியை வந்து கழட்டுறதெல்லாம் 2 ஸ்க்ரூ தான் இருக்கும். அதை 2ஐயும் நீங்கள் லூஸ் பண்ணி கட்டிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த பாட்டை வந்து அப்படியே நீங்கள் கையாலே வந்து கழட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த சைடும் அந்த சைடும் அந்த மாதிரி நீக்கி விட்டுட்டு கொஞ்சம் வயர் வந்து பார்த்து எடுங்க. ரொம்ப அப்படியே எடுக்கக்கூடாது. உள்ளே பார்த்தீங்கன்னா வயர் வந்து கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். எதுவும் வயர் வந்து எதுவும் கட் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கழட்டி விட்டுக்கணும் அந்த ஜாக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கழட்டி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சுட்டு இதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் அந்த பிளேடு மாதிரி இருக்கிற ஃபில்டரை பார்த்தீங்கன்னா சொன்னேன். பார்த்தீங்கன்னா கையில் வச்செல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது. கையை அறுத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இதை சும்மா நம்ம ப்ரெஷ்ஷில் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மாஸ்க்கை போட்டுட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கோல்டு எதுவும் ஆகாது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பல் தேய்க்கிற டூத் ப்ரஷ் தான் நான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம அந்த ஃபில்டர் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சூப்பராகவே வந்துடும். இதுவே நம்மளுக்கு போதும். நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் பண்ணணும். பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி மேலே ஊற்றி நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷாம்பு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸாக வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்மக்கிட்ட இப்போ இல்லாத காரணத்தினால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலை பிடிச்சி எடுத்துருக்கோம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரையிலலாம் தண்ணி ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம தான் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஏசி க்ளீன் பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி விற்பாங்க. அதாச்சும் இந்த தண்ணிலாம் தனியாக ஒரு பக்கெட்டில் வந்து விழுற மாதிரி. அது வேணுமாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. தண்ணிலாம் போட்டு
பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது. கொஞ்சம் பிளேட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து இது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஏசி தான். அதனால் இது வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். உள்ளே வந்து ஒரு ரோலர் மாதிரி இருக்கும், அதில் தான் கொஞ்சம் வந்து டஸ்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹேர் கன்னு இல்லைனா வாட்டர் கன்னை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்டரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளஷ்ஷு பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு 2 ஹவர் வந்து நல்லா காய விட்டுட்டு பார்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி கட்டணுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் அந்த ஈரம் காம்போனன்ட்ஸ்லாம் எதுவும் வயர்லலாம் தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் மெயின் உங்களுக்கு. 2 ஹவர் காய வச்சுட்டு ஹேர் கன் இருந்தால் அதுலேயும் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டோம், சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ஆன் ஆகுது. இதெல்லாம் ஒர்க்கிங்காக தான் ஆகுது. நீங்கள் தண்ணியை விட்டுட்டு நல்லா காய வச்சுட்ட பிறகு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த வயர்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி படாமல் பார்த்துங்க, அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசியை வந்து நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. எப்படி வந்து நம்ம கட்டணுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் தான், நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த தப்பும் இல்லை. பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது கூலிங். பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுனால டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண பிறகு ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுது இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி. அதனால் கூலிங்கும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. நீங்களும் இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து இது வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்லாம் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னு பார்த்தீங்கன்னா வேணாம், ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்களே கூப்பிட்டு வந்து கூட சரி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கணும், வீட்டிலே வந்து நம்மளும் செய்ய முடியும் காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்கள் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷன் வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.